என்னோட மேக்கப் ஸ்டைல் மாறப்போறது இல்ல. நான் எனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் செட் பண்ணி வச்சிருப்பேன். அது செலிபிரிட்டியா இருந்தாலும், பிரைடலா இருந்தாலும், மாடலா இருந்தாலும் அது மாறப்போறது இல்ல. என்ன கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆக போது. அவங்க ஃபீச்சர்ஸ்க்கு ஏத்தா மாதிரி அத நம்ம ஆல்டர் பண்ணி பண்ண போறோம். அவ்வளோதானே தவிர்த்து, ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தனி ப்ராடக்ட்ஸ், இவங்களுக்கு தனி ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு வேற விதத்துல பண்றேன், இவங்களுக்கு வேற விதத்துல பண்றேன்னு கிடையாது. நீங்க உங்களோட கொஸ்டின் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்குன்னா, அவங்க செலிபிரிட்டி நல்லா இருக்காங்க. வரவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நான் அப்படியா? கேட்கல. சரி இப்போ வந்து எப்படின்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் அதே லுக் தான் அவங்களோட பிக் டீலிங் கேட்டிருப்பாங்க. பண்ணலாம்டா. பட் ஆனா அவங்களுக்கு அது வேற மாரி தான் இருக்கும். ஆ. ஏன்னா அவங்க ஃபீச்சர்ஸ்க்கு எப்படியோ ஆ. அப்படி இருக்கும். நான் அதனால தான் என்ன பண்ணிடுவேன்னா, செலிபிரிட்டி மாரி லுக் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்கும்போது, அவங்களுக்கு ஐ லுக் இப்படி குடுத்துருக்கேன். லிப் கலர் இப்படி குடுத்துருக்கேன். கான்டோர் இப்படி குடுத்துருக்கேன். அவங்களோட பேஸ இப்படி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு கன்சல்டேஷன்ல உட்கார வச்சு பேசிருவேன். சரிங்களா? அத அவங்க ஃபீச்சர்ஸ்க்கு எப்படி அது சூட் ஆகுமோ, அதுக்கேத்த மாரி அத அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோமே தவிர்த்து, இவங்களுக்கு பண்ணதே அப்படியே அவங்களுக்கு பண்ணோம்னா அது முடியாது. ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பொறுத்தவரைக்கும் இந்த ஏ டூ இசட் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ம், ம், ம். இவங்களுக்கு வந்து நடுவுல எத்தன விடணுமோ விடணும், எத்தன ஆட் பண்ணணுமோ பண்ணணும். அப்படிதான் பண்ணணுமே தவிர்த்து, மேக்கப்னா இது ஏல ஆரம்பிச்சு இசட்ல தான் முடிக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிராக்டிகலா வொர்க் ஆகாது.